ஹாய், வாங்க இப்போது தேங்காய் திரட்டு பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிடுங்க. இப்போது அரைச்ச ஜாரோடையே சேர்த்து ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய், அது கூட ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெல்லம் எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு அரைச்சி எடுத்துருங்க, ஒரு பல்ஸ் விட்டு. இப்போது அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் அளவுக்கு அரைச்சிருங்க. இப்போது ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய், அது கூட ஒரு 4 முந்திரி எடுத்துக்கோங்க. அதையும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து தனியாக வச்சுருங்க. அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு அரைச்ச நம்ம அந்த பேஸ்ட்டை எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரை கைவிடாமல் அதை கிண்டிகிட்டே இருங்க. இப்போது இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஒரு அல்வா பதத்துக்கு வரும். அப்போது நம்ம இந்த தேங்காய் துருவலையும் முந்திரியும் சேர்த்து கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது சூப்பரான ஒரு தேங்காய் திரட்டு பால் ரெடி.